ஹாய் காய்ஸ், அஸ்டார்ட் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட மவனே இதுக்கு அப்புறம் தாண்டா நீ படிக்கணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் அடிப்பாவி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியடி அப்படின்னு அப்செட் ஆகுறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இவ தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு மூஞ்ச சுடிச்சுக்கிட்டே படிக்கிறான். ஹீரோ எவ்வளோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயினும் நாலா பக்கமும் அணை கட்டி நம்ம ஹீரோவை வறுத்து எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டயர்டா இருக்கிற நம்ம ஹீரோவும் ஜப்பா இப்பமே கண்ணை கட்டுதே அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோ தூங்குறத கவனிச்ச ஹீரோயினும் வேணும்னே சத்தமா கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் இவ வேற தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னு முணங்கிக்கிட்டே மறுபடியும் எழும்பி படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் ஹீரோவை விடாம பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் எப்படா இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த நேரம் பார்த்து யாரோ காலிங் பெல் அடிப்பாங்க. ஹீரோவும் இது தாண்டா சான்ஸ் அப்படின்னு நான் திறக்கிறேன் அப்படின்னு ஓடி போய் கதவை திறப்பான். அங்க போய் கதவை திறந்தா வெளியே அந்த குட்டி பொண்ணு நின்றுகிட்டு இருக்கும். யோ அங்கிள் விலகுயா எனக்கு சுச்சா வருதியா அப்படின்னு அவசரத்துல நின்றுகிட்டு இருக்கோம் அந்த குட்டி பொண்ணு. ஹீரோவும் இருமா கொஞ்சம் இருமா, வீட்டுக்குள்ள இந்த ஹீரோயின் என்ன பாடம் எடுத்து கொள்றாமா, ப்ளீஸ்மா என்னோட செல்ல குட்டிமால அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துமா அப்படின்றான் ஹீரோ. அப்ப குட்டி பொண்ணும் சரி அங்கிள் சரி கொஞ்சம் இரு அங்கிள், நான் பாத்ரூம்க்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சது குட்டி பொண்ணு. ஹீரோவும் என்ன குட்டிமா ஒரு கொஞ்ச நேரம் என் கூட பேசிக்கிட்டேன் அப்படின்றான் ஹீரோ. குட்டி பொண்ணும் இவன் வேற அவசரம் தெரியாம உசுர வாங்குறானே, டேய் அங்கிள் உனக்கு புண்ணியமா போகும்டா, ஒரு நிமிஷம் என்ன விடுடா, நான் உச்சா மட்டும் போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்றா குட்டி பொண்ணு. அப்ப ஹீரோவும் என்னம்மா உன்னோட அழகான முகத்துல ஏதோ நுழம்பு கடிச்ச மாதிரி வீங்கிருக்கு அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட குட்டி பொண்ணும் ஐயோ அப்படின்னு அவளோட ஹேண்ட்பேக்ல இருந்த கண்ணாடி எடுத்து நுழம்பு கடிச்ச இடத்த பாக்குறா குட்டி பொண்ணு. அப்படியே சீனை கட் பண்ணா குட்டி பொண்ணு அந்த நுழம்பு கடிச்ச இடத்துல மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும். பக்கத்துல இருந்த ஹீரோயினும் சரி விடுமா அப்படின்றாங்க. அப்ப குட்டி பொண்ணும் அடப்போ டீச்சர் நீ வேற, நானே என்னோட அழகான முகத்துல நுழம்பு கடிச்சிருச்சுன்னு அப்செட்டா இருக்கேன் தெரியுமா அப்படின்னது குட்டி பொண்ணு. அப்ப ஹீரோவும் இப்ப எதுக்கு நீ இப்படி ஓவரா பில்டப் பண்ற அப்படின்றான். அதுக்கு குட்டி பொண்ணும் பின்ன என்ன அங்கிள், நான் என்னோட க்ரஷ பார்க்க போறேன்ல, நான் அழகா இருக்கணுமா இல்லையா அப்படின்னது குட்டி பொண்ணு. குட்டி பொண்ணோட க்ரஷ் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதுக்கு ஹீரோயினும் இங்க பாருமா, ஒருத்தரோட உண்மையான அழகு அவங்களோட முகப்பாவனையில இருந்து வரதில்ல, அவங்களோட மனசு அழகா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும், அவங்க லவ் பண்ற பர்சனுக்கு ட்ரூவா இருக்கணும், அதுதான் உண்மையான அழகு அப்படின்றாங்க ஹீரோயின். இத கேக்குற நம்ம ஹீரோவும் அட டீச்சர் தாயா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான் ஹீரோ. அப்ப குட்டி பொண்ணும் ஹீரோவை பார்த்து அங்கிள் டீச்சரை பார்த்து கத்துக்கோ அங்கிள், நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அங்கிருந்து ஓடிடுது குட்டி பொண்ணு. கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோவும் தூக்கத்துல இருந்து கண்முழிக்க ஹீரோவோட வீட்டு காலின் பெல் சத்தம் கேட்க ஹீரோவும் போய் கதவை திறக்கிறான். முன்னாடியே நம்ம ஹீரோயினும் மேக்கப் எல்லாம் போட்டு சும்மா அழகா தேவதை மாதிரி இருப்பாங்க. இத பார்த்து ஷாக்கான ஹீரோவும் என்னம்மா மேக்கப் எல்லாம் போட்டு சும்மா கியூட்டா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்க இங்க பாருடா, இன்னையோட உன்னோட ட்ரைனிங் முடியுது, அதுதான் உன் கூட கொஞ்சம் ஜாலியா வெளியே போயிட்டு வரலாமேன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல என்னது ட்ரைனிங் முடிஞ்சா, ஐ ஜாலி அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாகறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் இந்த இருமா ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் ஹீரோவும் சூப்பரா ரெடியாகி ஹீரோயினை கூட்டிட்டு அவுட்டின் போறான். வெளியில போய் ஹீரோவும் ஹீரோயினும் சும்மா செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. வெளியில எல்லாம் ஜாலியா சுத்திட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு மிக்கி மவுஸ் பேண்ட் எடுத்து ஹீரோயினோட தலையில அழகா மாட்டி விடுவாரு. அதை மாட்டி விட்டதுமே ஹீரோயின் சும்மா தேவதை மாதிரி அழகா இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து இங்க பாருப்பா,
நாளைக்கு நடக்கிற ஃபைனல் எக்ஸாம்ல கண்டிப்பா நீ பாஸ் பண்ணணும். அந்த டிராமாவோட மெயின் கேரக்டர் உங்களுக்கு தான் கிடைக்கணும். ஆல் த பெஸ்ட் அப்படின்னு ஹீரோக்கு விஷ் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் நீ சொல்லிட்டல நான் பாஸ் பண்ணாம இருப்பேனா, கண்டிப்பா நான் தான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னுட்டு நம்ம ஹீரோவும் அன்னைக்கு நைட்டே சும்மா வெறித்தனமா படிக்கிறான். நம்மாலு அந்த கேரக்டரையே தனக்குள் வாங்கி அந்த கேரக்டராகவே மாறிடுறான் ஹீரோ. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ரெடியாக, அடுத்த பக்கம் அந்த செகண்ட் ஹீரோவும் ரெடி ஆகுறான். 2 பேரும் கிளம்பி அன்னைக்கு உள்ள எக்ஸாமுக்கும் போறாங்க. அங்க காலேஜ்க்கு போனதும் ஹீரோ செகண்ட் ஹீரோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோவும் என்னடா எக்ஸாம்க்கெல்லாம் ட்ரைனிங் ஆகிட்டியா அப்படின்றான். ஹீரோவும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வா உள்ள போலாம் மோதி பாத்துரலாம் அப்படின்றான் ஹீரோ. கட் பண்ண அடுத்த சீன்லயே அந்த டிராமாக்கான எக்ஸாம் ஆடிஷன் நடக்குது. அங்க உள்ளவங்களும் ஹீரோ கிட்டையும் செகண்ட் ஹீரோ கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ செகண்ட் ஹீரோ 2 பேருமே தாறுமாறா பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க எக்ஸாம் போர்டுல இருக்கிறவரு லாஸ்டா ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேக்குறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் சோகமா வெளியே வரான். ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயினும் என்னடா ஆச்சு, கேட்ட கேள்விகளுக்கு சரியா ஆன்சர் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் எந்த பதிலும் சொல்லாம சோகமா இருக்கானா. அப்ப ஹீரோயினும் சரி பரவாயில்ல விடு, நீ தான் ட்ரை பண்ணல அப்படின்றாங்க. அப்ப ஹீரோவும் நான் பாஸ் பண்ணிட்டேமா, பாஸ் பண்ணிட்டேன், டிராமால செலக்ட் ஆயிட்டேமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஹீரோயினும் சூப்பர்டா கலக்கிட்ட போ அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினும் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த ஹீரோவும் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினும் இல்லடா உன்னோட ட்ரைனிங்கும் முடிஞ்சிருச்சு, நீயும் டிராமால செலக்ட் ஆகிட்ட, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாதுல்ல, அதுதான் போகலான்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. அப்ப நம்ம ஹீரோவும் நீ ஏமா கிளம்புற, நீ என்னோட அசிஸ்டன்ட் தானே அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோயினும் நான் உன்னோட அசிஸ்டன்ட் எல்லாம் இல்ல, நான் உன்னோட டீச்சர் மட்டும்தான் அப்படின்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயினும் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட வீட்டுல இருந்து கிளம்ப போறாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோவும் ரொம்பவே சோகமாவே அப்செட் ஆகிடுறான். ஹீரோயினை எப்படிடா நிப்பாட்டுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மாலு. ஆனாலும் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ரொம்பவே அப்செட் ஆகிடுறான். ஹீரோக்கு ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. போ நீ போ, தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பே போ அப்படின்னு சோகமா இருக்கான் ஹீரோ. சோகமா இருக்க ஹீரோவும் சரி டிராமாவை சரி பார்க்கலான்னு அவரோட டிராமாவையே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோவோட நேரம் பார்த்து அந்த டிராமாலையும் பிரேக்கப் சீனாவே வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்து கடுப்பான ஹீரோவும் அட போங்கடா அங்கிட்டு, நானே சோகமா இருக்கேன், இந்த டிராமால வேற பிரேக்கப் சீனாவே வருதுப்பா அப்படின்னு கடுப்பாகிறான். அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோ ஹீரோயினோட நினைப்புல சோகமா இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் இது சரிப்பட்டு வராது, கிளம்பி பெயர வேண்டியதான் அப்படின்னு ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்களோட காலேஜ்க்கே கிளம்பிடுறான். அங்க கேட்டு முன்னாடி காலேஜோட செக்யூரிட்டி இருக்க, அந்த செக்யூரிட்டிக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு காலேஜுக்குள்ள ஓடிடுறான் ஹீரோ. அப்படியே உள்ளுக்கு கிளாஸ் ரூமை காட்ட ஹீரோயினும் கிளாஸ் ரூம்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் ஏய் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காண்டி, சூப்பர் ஸ்டார் வந்திருக்கான் அப்படின்னு கிளாஸ் ரூமை விட்டு வெளியே ஓடி போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஐயோயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி அந்த காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஐயோயோ என்ன விடுங்கடி அப்படின்னு நாய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் தான் ஹீரோவை யாருக்கும் தெரியாம கூட்டு போய் ஹீரோயினோட அப்பாவோட ரூம்க்கு கூட்டு போய் பேசுறாங்க. அப்ப ஹீரோயினும் இங்க எதுக்குடா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அது வந்து அப்படின்னு இழுக்கும்போது நேரம் பார்த்து ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. ஹீரோயினையும் ஹீரோவையும் ஒன்னா பாத்துறாரா. இத பார்த்த ஹீரோயினோட அப்பாவும் சாரிம்மா தப்பான நேரத்துல வந்துட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாரு.
ஹீரோயினும் ஐயோ இல்லப்பா அப்படின்னு சொல்ல வந்தாலும் ஹீரோயினோட அப்பாவும் ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுபடியும் ஹீரோயின் எதுக்குடா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அதுவா, இப்ப எனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் இல்ல, நீ என்னோட அசிஸ்டண்டா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் முடியாதுடா முடியாது, நான் டீச்சரா தான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் டீச்சரா தான் இருப்பேன் அப்படின்றாங்க. ஹீரோவும் அட போமா அப்படின்னு சோகமா அங்கிருந்து வெளியே வரான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ யாருக்கு கால் பண்ணுவான்னு தான் தெரியுமே, நேரா அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சான் அது அப்படின்னு இழுக்கும் போது தெரியும்டா நாயே. ஹீரோயின் என்ன சொன்னா, நோ சொன்னாவா எஸ் சொன்னாலா அப்படின்னு கேக்குறான். நோ தாண்டா சொன்னா அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சரி சரி கவலைப்படாத, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இன்னொரு பிளான் இருக்கு, பாத்துக்கலாம் விடு அப்படின்றான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணுகிட்ட இங்க பாரடி குட்டிமா, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ஹீரோயின் கிட்ட போய் ஒரு பிட்ட போடுற, சொதப்பி ஏதும் தொலைஞ்சிராதடி அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு குட்டி பொண்ணு அட விடு அங்கிள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை பார்க்க போயிருது குட்டி பொண்ணு. ஹீரோயின் கிட்ட போன குட்டி பொண்ணும் டீச்சரு நீங்க எங்க போனீங்க டீச்சரு, உங்களை எவ்வளவோ மிஸ் பண்ணேன் தெரியுமா டீச்சரு அப்படின்னு அழுவ ஆரம்பிக்குது. குட்டி பொண்ணுக்கு ஹீரோ காரமான சாப்பாடையும் வாங்கி கொடுத்துருப்பான். இந்த சாப்பாட்டுல கொஞ்சமும் குட்டி பொண்ணோட கையில இருந்திருக்கும். குட்டி பொண்ணும் நேரம் பார்த்து அத அவளோட கண்ணில் வச்சுக்க கண்ணு எரிய ஆரம்பிச்சிருக்கும். குட்டி பொண்ணும் ஐயோயோ எரியுதே எரியுதே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பாத்தீங்களா டீச்சர் என்னோட கண்ணு கூட கலங்குது அப்படின்னு சீனை போடுது குட்டி பொண்ணு. அப்ப ஹீரோயினும் உன்னோட கண்ணுல ஏதோ இருக்கேம்மா அப்படின்னு குட்டி பொண்ணோட கண்ணை உத்து பார்த்துட்டு ஏய் உன்னோட கண்ணுல பேப்பர் போட்டுக்கிட்ட தானே அப்படின்றாங்க ஹீரோயின். குட்டி பொண்ணும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஐயோ எரியுதுமா காப்பாத்துமா அப்படின்னது குட்டி பொண்ணு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் குட்டி பொண்ணை பார்த்து பிசாசு பிசாசு செய்யறதையும் செஞ்சு விட்டு கோழி துண்டை நான் வெட்டுறா பாரு, தின்னிமாடு தின்னிமாடு அப்படின்னு குட்டி பொண்ணை திட்டுறான். அப்ப குட்டி பொண்ணும் சாரி அங்கிள் கொஞ்சம் சொதப்பிட்டேன், அடுத்த முறை கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்னுது. கடுப்பான ஹீரோவும் நீ ஒன்னத்தையும் கிளிக்க வேணாம் பொத்திக்கிட்டு தின்னுடு அப்படின்னு திட்டுறான். ஸோ இதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்கப்பா. உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு லைக்கை மட்டும்தான் கேட்குறேன், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். See you next video guys.